தென்தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பட்டிவீரன்பட்டியில் பிறந்து 28 வயதில் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினரானவர் WPS சவுந்தரபாண்டியன் அவர்கள். தனக்கு கிடைத்த பதவிகளை எல்லாம் மக்களிடையே உள்ள ஜாதி பேதத்தை ஒழிக்கவும் தீண்டாமையை தடுத்து நிறுத்தவும் பயன்படுத்தியவர். அவரது வாழ்க்கை வரலாற்றை தான் இன்று ஆவணப்படமாக நாம் பார்க்க இருக்கிறோம். பட்டிவீரன்பட்டியில் நம் பயணத்தை தொடங்கலாம். வணக்கம். பட்டிவீரன்பட்டியைச் சேர்ந்த திலகபாமா WPS சவுந்தரபாண்டியனார் அச்சமகற்றிய அண்ணல், சுயமரியாதை மண்ணோட ஒரு சுயமரியாதை மண்ணுக்கு சொந்தக்காரர், சுயமரியாதை இயக்கங்களின் தலைவராக இருந்தவர். இப்படி பல விஷயங்களுக்கு முதல் புள்ளியா ஆதி புள்ளியா இருந்த அந்த முதுபெரும் தலைவரோட குடும்ப வழி உறவுல மகள் வழி பேத்தியா வந்துற திலகபாமாகிய நான் இன்றைக்கு அவருடைய முதல் வேர் இருந்த அம்மிக்குளவி எஸ்டேட், அந்த எஸ்டேட்ல நாம இங்க இருக்கிறோம். இந்த எஸ்டேட் கடல் மட்டத்துல இருந்து 4000 அடி உயரத்துல இருக்குது. இந்த எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் நடமாட்டம் எதுவும் இல்லாத, இன்றைக்கும் மனிதர்கள் நடமாட்டம் குறைவா இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில இருந்து கொண்டு விஞ்ஞான ரீதியாக ஒரு விவசாயத்தை அறிமுகப்படுத்தி மக்களை இங்க கொண்டு வந்து இங்க அதற்கான வேலையை உருவாக்கி இங்க இருந்து கிடைக்கிற எல்லா பொருட்களையும் பல பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்த சவுந்தரபாண்டியனுடைய முன்னோர்கள் தங்களுடைய அடிச்சுவட்டை உருவாக்கின ஒரு இடம் இது. இந்த அடிச்சுவடின் பலத்தில் தான் சவுந்தரபாண்டியனார் தம்முடைய அரசியல் பணியை ரொம்ப ஆழமாகவும் வேரூன்றி எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு இந்த காடு அவருக்கு பெரிய பலம் கொடுத்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த விவசாய பலம், சொத்து இது கொடுத்த பெரிய பலத்துல தான் இவருடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப அடுத்தடுத்து நகர்வுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இங்க இந்த எஸ்டேட்டின் மூலமாக கிடைத்த ஆங்கிலேய நண்பர்களின் உறவுகள் இது எல்லாம் தான் அவருடைய MLC அளவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஒரு பதவியில நெருக்கமாக போய் உட்காரக்கூடிய ஒரு வசதியையும் அவருக்கு கொண்டு வந்து தந்தது. இந்த அம்மிக்குளவி எஸ்டேட்ல இன்றைக்கும் அவர் காலத்து கட்டப்பட்ட கட்டடம், அவர் அலுவலகமாக செயல்படுத்தின ஒரு கட்டடம், அவருடைய சுவடுகளை வைத்துக்கொண்டு நாம பார்க்கிறதுக்காக இருக்குது. அதை பார்ப்பதற்காக நாம் இங்க வந்திருக்கிறோம். இந்த அம்மிக்குளவி எஸ்டேட் காஃபி, மிளகு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அதனோட அந்த காஃபி, மிளகு, ஆரஞ்சு இதெல்லாம் இதோட பயிர் விதைகளா இருக்கு. இதனுடைய மிகப்பெரிய விவசாயத்தோட பலத்தை அரசியல் பலமா மாக்கி காட்டினவர் நம்மளுடைய அண்ணல் சவுந்தரபாண்டியனார் அவர்கள்.
அச்சமகற்றிய அண்ணல் இருந்து தன்னுடைய காட்டுடைய நிர்வாக பணியை பார்த்த இடம் வந்து இது. கிடைத்தற்கரிய இந்த மலைநிலத்துல, அதாவது அம்மிக்குளவி இந்த எஸ்டேட்ல தன்னுடைய உழைப்பு முழுதையும் விதைத்தவர் சவுந்தரபாண்டியனார். அவர் எவ்வளவு தூரம் இதுல தன்னுடைய முழு கான்சென்ட்ரேஷனையும் வச்சு இந்த உழைப்பதுக்கு அடையாளமா அவர் வாழ்ந்த அந்த அலுவலகம் இங்க நம்மகிட்ட பாக்குறதுக்கு கிடைக்குது. அவருடைய சுவடா இருக்குது. இந்த உழைப்பு தான் வந்து அவருக்கு அரசியல் பணி ஆற்றுறதுக்கு இந்த விவசாயமும் இந்த விவசாயத்தை விருதுநகர்ல வியாபாரமாக்குன இந்த ரெண்டும் தான் அவருடைய அரசியல் பணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தது அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. களில் நெற்றியில் பிறந்த அடர்ந்த முடி, கம்பீரமான தோற்றம், ஆங்கிலேயர் கொடுத்த உடை, குதிரைகளில் பயணம், இப்படியாக தொடர்ந்து இந்த காடுகளில் விவசாயத்துக்காக தினமும் பயணம் செய்தவர் சவுந்தரபாண்டியனார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து சவுந்தரபாண்டியனார் இங்கு தோட்ட பணியாளர்களா வேலை செய்தவர்களுக்காக அன்றைய காலகட்டத்தில் கட்டி கொடுத்த குடியிருப்பு பகுதிகள். WPS சவுந்தரபாண்டியனார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம், நட்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணமா இருந்த ஒரு சம்பவத்தை இங்க நாங்க பதிவு செய்யறோம். அவருடைய வாழ்க்கையில அவருடைய மகன் போஸ், இரண்டாவது மகன் 14 வயதுல அவருடைய சவுந்தரபாண்டியன் நெருங்கிய நண்பர் ரத்னவேலு தேவர் அவரோட கொடைக்கானலுக்கு போகிறார். கொடைக்கானல் ஏரியில அங்க படகுல அவங்க போயிட்டு இருக்கும்போது விளையாட்டாக தேவர் வந்து, உனக்கு நல்லா நீச்சல் தெரியுமே, இறங்கி நீ இந்த தண்ணியில குளிர்ல உன்னால நீச்சல் அடிக்க முடியுமான்னு கேட்டு வைக்க, இல்ல நான் நல்லா அடிப்பேன் மாமா அப்படின்னு அந்த பையனும் விளையாட்டா அந்த தண்ணியில இறங்கவும், அந்த பையன் நீச்சல் அடிக்கிறான். ஆனா குளிர் வந்து அவனை பிடிச்சு இழுத்துறதுல மீள முடியாம என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பையன் கத்த தொடங்கவும், தேவர் வந்து பையன் ஏதோ விளையாடுறான் நம்மகிட்ட, இல்ல நீ வந்து சேரு, நான் கொஞ்சம் தள்ளி போவேன், நீ நீச்சல் அடிச்சு வந்து சேரு, நான் பாக்குறேன் அப்படின்னு விளையாட்ட சொல்ல அந்த விளையாட்டு விபரீதம் ஆயிடுது. போஸ் 14 வயசுல அந்த குளிர் தண்ணியில மீள முடியாம இறந்து போகிறான். இந்த செய்தி பழனியில அரசியல் வேலையா இருந்திருக்கிற சவுந்தரபாண்டியனாருக்கு போய் சேருது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, போஸின் சகாப்தம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரை பத்தி முதல்ல கவலைப்பட தொடங்குறாருன்னா, தன்னுடைய நண்பர் ரத்னவேலு தேவர் அவரை நாங்க எப்படி பத்திரப்படுத்துறோம்னு யோசிக்க தொடங்குறாரு. ஏன்னா இந்த சம்பவத்தை பார்த்து ரத்னவேலு தேவர் உறைஞ்சு போய் உட்கார்ந்துடுறாரு. தன்னுடைய செயல்பாட்டினால தன் நண்பனுடைய மகன் உயிர் பிரிஞ்சதுங்கிற கவலை அவரை அழுத்துறது போது சவுந்தரபாண்டியனார் தன் நண்பனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல
அவர் கூட எப்பையும் ஒரு 10 நபர்களை வைத்து வேற எந்த முடிவும் ரத்னவேலுத்தேவர் எடுத்துறாமையும் பாதுகாத்துக்கிட்டு இந்த சம்பவத்தை வேற யாரும் ஜாதிய அரசியலா மாத்திரக்கூடாதுங்கிறதுலையும் கவனம் எடுத்து தேவரை பாதுகாத்து தன்னுடைய நட்புக்கான முழு விஷயத்தில் ரத்னவேலுத்தேவரின் இறப்பு வரைக்கும் அவருடைய பிள்ளைகளோடும் அவர்களுடைய உறவு நீடித்திருந்ததுன்னு பார்க்கிற போது நட்பை பாராட்டுவதில் அவர் எவ்வளவு தீவிரமா இருந்தாரு, மனிதாபிமானத்தோட இருந்தாருங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணமா இருக்குது. பட்டிவீரன்பட்டி சுயமரியாதை சுடரொலி WPS சவுந்தரபாண்டியனார் பற்றி பல அறிஞர்கள் பல தகவல்களை சொல்லியிருந்த போதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு தகவலை, அவருடைய கருத்தை இந்த இடத்துல நம்மளை நினைவு கூற வைக்குது. பாண்டியன் காடுகளை கழனியாக்கி கட்டாந்தரைகளை பூந்தோட்டமாக்கி பாம்பு புரளும் இடத்தையும் புலிக்குகை உள்ள மலையையும் தித்திக்கும் கனிகுழுங்கும் பண்ணைகளாக்கிய பெரும் உழவர் அப்படின்னு சொல்லி அவருடைய விவசாய ஈடுபாட்டை பேரறிஞர் அண்ணா ரொம்ப புகழ்ந்து பாராட்டுவார். இந்திய அளவில் திராட்சை, காப்பி, மிளகு, ஏலம் இது எல்லாத்தையும் நல்ல விவசாயம் பண்ணாருன்னு இந்திய அளவில் பாராட்டப்பட்டவர். காப்பி பதனிடும் தொழிற்சாலை பட்டிவீரன்பட்டியில் நிர்மாணித்து பெரிய அளவில் செயல்பட்டவர் சவுந்தரபாண்டியனார். களில் 3000 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட தூத்துக்குடியில் நடந்த ஒரு நாடா மகாஜன சங்க மாநாடு. அந்த மாநாட்டில் 4 முக்கிய தீர்மானங்களை கொண்டு வர்றாங்க. ஒன்று திமிர்வரி, தண்டவரின்னு சொல்லப்படுகிற இந்த திமிர்வரி, இந்த தண்டவரியை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தீர்மானமும், வங்கிகளை நிறுவனம் அப்படிங்கிறதும், பொது நிதிகளை ஏற்படுத்தணும், சட்ட நிரூபண சபையில பிரிட்டிஷார் நியமன அங்கத்தினர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்களை இந்த மகாநாடு வலியுறுத்துது. இந்த வலியுறுத்தலை முன்வச்சு மகாஜன சங்கத்தில் இருந்து 2 பிரதிநிதிகளை பரிந்துரை செய்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையா உருவாகிற ஒரு சட்டசபை அங்கத்தினர்களுக்கு அந்த கூட்டத்தில் ஜனவரி 8ஆம் தேதி 1921ஆம் ஆண்டு ரொம்ப சின்னஞ்சிறிய இந்த குக்கிராமம் பட்டிவீரன்பட்டி என்ற கிராமத்தில் இருந்து 27 வயதான ஒரு இளைஞர் சட்ட நிறுவன அங்கத்தினராக உட்கார்ந்திருக்கிற வரலாற்று சாதனை மிக்க ஒரு பிரதிநிதித்துவம் அன்னைக்கு நிகழுது. அந்த ஒரு பெரிய விஷயத்த சவுந்தரபாண்டியனாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தான் அவரோட எல்லா அரசியல் கொள்கைகள், திட்டங்கள் எல்லாத்தையும் அடுத்த எதிர்கால திட்டத்தை நோக்கி நகற்றுவதற்கு மிகப்பெரிய ஆதாரமான சம்பவமாக இந்த நிகழ்வு அமைந்து விடுகிறது. இந்த கட்டடம் பட்டிவீரன்பட்டியில் இருக்கிற
WPS சவுந்தரபாண்டியனாருடைய அலுவலகமாக இன்னொரு காலத்தில் இருந்த கட்டடம். இந்த இடத்துல இருந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாண்டியன் ராமசாமி அறிக்கை அப்படின்னு சொல்லி 36வது ஆண்டுகளில் வெளியான இந்த அறிக்கை வந்து மிக பிரபல்யமான சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான அம்சமாக இருக்குது. விவசாயிகளுக்கும் ஏல விவசாயிகளுக்கும் பயன்படும் வரை இந்த 11 சாலை 1939 WPS சவுந்தரபாண்டியனாரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவரால் இந்த ஸ்தாபனத்திற்கு உள்ள இடம் பூராம் அவரால் வழங்கப்பட்டது. இந்த இடத்துல வந்து இந்தியா முழுக்க இருந்து எல்லா வியாபாரிகளும் வந்து, ஏன்னா இங்க இருக்கிற எல்லா விவசாயிகளோட சரக்கும் இந்த ஒரே இடத்துல வந்து சேர்ந்திருக்கும். எந்த விவசாயியும் தன்னுடைய சொந்த சரக்குகளை காப்பியோ ஏலத்தையோ தான் தனியாக விற்பனை செய்ய முடியாது. இந்த சங்கம் மூலமாக தான் விற்பனை செய்ய முடியும். அப்படிங்கும்போது இங்கே வந்து அதுக்கான தர நிர்ணயம் செய்யப்பட்டு இந்தியா முழுக்க இருந்து எல்லா விவசாயிகளும் வந்து இங்கே ஒரு ஏலம் நடத்தப்பட்டு அதன் மூலமாக இங்கிருந்து அவங்க சரக்குகளை எடுத்துட்டு போனாங்க. சாதாரண சின்ன விவசாயிகளுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற வியாபாரிட்ட தன் சரக்கை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய வாய்ப்பை வந்து இந்த சங்கத்து மூலமாக சவுந்தரபாண்டியனார் உருவாக்கி கொடுத்திருந்தார். பட்டிவீரன்பட்டி WPS சவுந்தரபாண்டியனார் அவர்களுக்கும் இந்த இடத்துக்கும் எப்படி தொடர்புமா? இந்த அவர் காலத்துல வந்து ஒரு 600 ஏக்கர் நிலம், ஒரு கம்மாயும் சேர்த்து இந்த நிலம் முழுக்க வந்து ஏந்தல்னு பேர் வச்சு இந்த தோட்டம் வந்து அவருடைய நிர்வாகத்தின் கீழே முழுக்க இருந்தது. இங்க வந்து நிறைய திராட்சை, மா எல்லாம் பயிரிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் 48 ஆண்டுகள் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து அபரிதமாக இங்கே விளைஞ்சிருது. என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து அவர் பல விதத்தில் யோசிக்கிறாரு. எக்ஸ்போர்ட் பண்ணுறான், ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாரு, சென்னைக்கு அனுப்புறதை பற்றி யோசிக்கிறாரு. பிரிட்டிஷாரோட இருந்த தொடர்பு வந்து ஏன் நீங்கள் வந்து ஒயின் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா கம்மாயே நீங்கள் இப்போ பார்க்க முடியுது. இந்த கம்மா வந்து இவங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமான கம்மா இருக்குது. தண்ணி வந்து பஞ்சமே இல்லை. இன்னும் கொடிக்கிணறுன்னு சொல்லப்படுகிற அந்த கிணறு வந்து அவ்வளவு நல்ல தண்ணி, வைன் தயாரிக்கிறதுக்கான நல்ல தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அந்த பிரிட்டிஷாரோட தொடர்பை வச்சுக்கிட்டு அந்த வைன் தயாரிக்கான மெஷினரிஸ் எல்லாமே கொண்டு வந்துடுறாரு. அதில் ஒரு 4-5 பேரல் தயாரிக்கப்பட்டு நண்பர்களுக்கு, பிரிட்டிஷார் அவங்களுக்கெல்லாம் வந்து அதை கொடுக்குறாங்க. கொடுத்து ரொம்ப சுவையான வைன் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கிற நேரத்தில்
அவங்க அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாங்க, இனியா சவுந்தரம் என்ன பண்ணுறீங்க, தோட்டத்தில் ஏதோ புதுசாக வேலை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்குற போது, ஆமாம்மா திராட்சை என்ன செய்யறதுன்னு தெரியல, நிறைய விளைஞ்சிருச்சு, அதை வைன் தயாரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னோடனே, கல் தானே தயாரிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 28களில் கல்லுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டுத்தவர் சவுந்தரபாண்டியனார். அப்போ அந்த உணர்வு அந்த அம்மாவட்டையும் முழுக்க இருக்கு. அப்போ அவங்க அதை கேட்குறாங்க, கல்லு குடிக்க வேணான்னு சொன்ன நீயும் ஒயின் தயாரிக்கிறியா, அதுவும் சாராயம் தானே, அந்த குடிய கெடுக்கிற குடி நம்ம வேண்டாம். இதுவரைக்கும் எந்த விஷயத்துலையும் சவுந்தரபாண்டியனார் விஷயத்துல அவங்க அம்மாவை தலையிட்டதே இல்லைங்கிற பட்சத்துல முதல் முறையா அம்மாட்ட இருந்து வேண்டான்னு சொல்ல கேட்ட உடனே அதுக்கு அடுத்த நாளே இங்க இருந்த ஒயின் தயாரிக்க வச்சிருந்த எல்லா பொருட்களையும் காலி பண்ணிட்டார். அது ஒரு மிகப்பெரிய பதிவு. ஏன்னா அதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த முதலீடுகள் இதெல்லாம் பெரிய அளவிலானது. எல்லாத்தையும் இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொடிக்கிணறுங்கிற தண்ணி வேற எந்த நிறமும் மாறாத அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிட்டாரு. இது இந்த ஏந்தல் தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காக அவர் வைத்திருந்த அலுவலகம். சவுந்தரபாண்டியனார் காலத்துல ஏந்தல்ல இருந்த கொடிக்கிணறு என்று சொல்லப்படுகிற கிணறு இது. இந்த கொடிக்கிணறு தான், கொடிக்கிணறின் பேர் காரணம் திராட்சை கொடி. இந்த பகுதி முழுக்க திராட்சை கொடி இருந்தனால இந்த கிணறுக்கு கொடிக்கிணறுன்னு பேர் வச்சு வைன் தயாரிப்புக்கான எல்லா வேலைகளும் தொடங்கப்பட்டது.